சுட்டும் விழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சண்முகம் பிரபாகரன்ட்ட சொல்கிறது, வெற்றி சுடர் மேலே வச்சுருக்க பாசமெல்லாம் பொய், அவன் சும்மாவே நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் சொல்கிறத கேட்டதுமே பிரபாகரன், சார் நடிக்கிறதா இருந்தால் ஓரளவுக்கு தான் நடிக்க முடியும், அதில் எல்லா இடத்துலையும் நடிக்க முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் மேலே பாசம் வச்சு நடிக்கணும்னு நினச்சா எவ்வளோ நாள், இத்தனையும் 4 நாள் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த 4 நாளையும் பாசம் காமிக்கிற மாதிரி எப்படி சார் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் கேட்டாலும், அப்போ தான் நம்ம சண்முகம் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவனை பற்றின உண்மையை நான் சுடர்கிட்ட சொல்லிட்டா சுடரும் இனி தன்னோட அப்பா வெற்றி தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இவர் தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சுடர் வெற்றியோட பேசாமல் இருந்துருவான்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேலே நான் சுடர்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சண்முகமும் பிரபாகரன்ட்ட சொல்லவுமே, பிரபாகரன் சார் நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, அப்படி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வேறு மாதிரி தான் போவார். ஏன்னா 10 வருஷமாக உங்கள் தங்கச்சி அவருக்கு தெரியாமையே குழந்தைய வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக சுச்சுவேஷனே தலைகீழாக மாறிடும். நம்ம சுடர் நம்ம கையில் இருக்க மாட்டா. அப்புறம் நம்ம அபிநயாவும் பரல் முடிஞ்சு ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சுடரோட அம்மா கூட இருக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக சுடரை வெற்றிக்கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. வெற்றி தான் தன்னோட பொண்ணை பார்த்துக்கிறணும்னு சொல்லிட்டு சுடரை வெற்றிக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இது இருக்கிறதுலே பெரிய ரிஸ்க் இல்லையா? இதுதான் நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் கிட்டதுமே, என்ன சார் சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் சார் இப்படி தான் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நீங்கள் அவசரப்பட்டு சுடர்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரனும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வெற்றி என்ன நினைக்கிறான்னா, அபிநய் அவ இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கணும், பார்வதி அக்கா கொலையில் கண்டிப்பாக இந்த மாணிக்கம் தான் சம்மந்தப்பட்டிருப்பான், இந்த மாணிக்கத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம வெற்றி யோசனையிலே உட்காந்துருக்கும்போது தான் அவருக்கு ஒரு கால் வருது. என்னென்னு பார்த்தா மாணிக்கத்தை இங்கே பார்த்தேன், மாணிக்கமாக அவனோட ஃபேமிலியோட கனெக்டில் தான் இருக்கான், அதனால் நீங்கள் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வரதை பார்த்ததுமே சரி இதோ கிளம்பி வரேன் அப்படின்னு நம்ம வெற்றி நினைக்கிறாரு. அப்போ தான் யார் வெற்றி ஃபோனில் அப்படின்னு திவ்யா கேட்க, இல்லை திவ்யா மாணிக்கத்தை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், மாணிக்கத்தை இப்போ தான் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வருது, அதான் நம்ம போய் பார்க்கலாம், இந்த பார்வதி அக்காவோட கொலையில் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அவனை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது தான் திவ்யா என்ன சொல்கிறாங்க, நானும் பிரபாகரனுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினச்சேன், ஆனால் பிரபாகரனோட உண்மை இப்போ தானே தெரிய வந்திருக்கு, அதனால் பிரபாகரன்ட்ட மாணிக்கத்திடம் பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சாலும் சொல்லக்கூடாதுன்ற முடிவில் தான் இருக்கேன். இப்போ என்னன்னு பார்த்தா உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்கிற, கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி மாணிக்கம் பார்வதி அக்கா கொலையில் சம்மந்தப்பட்டிருந்தா அவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு திவ்யாலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கருணா வராங்க. என்ன மாணிக்கம் பேச்சு அடிபடுது அப்படின்னும் போது தான் நம்ம வெற்றி, இல்லை கருணா இந்த மாணிக்கத்தினால ரொம்பவே உனக்கும் டார்ச்சலாக இருக்குது, இவனும் நம்ம பார்வதி அக்கா கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பானோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா மாணிக்கம் தேவையில்லாமல் அபிநயாவை போய் ஜெயிலில் எதுக்கு போய் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் அபிநயாவும் அந்த மாணிக்கத்தை பார்க்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கான், அதனால் மாணிக்கம் தப்பிச்சு போயிடான் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். உண்மையை சொல்லப்போனால் நான் எனக்கு தெரிஞ்சு பார்வதி அக்கா கொலையில் யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஏன் இவனாக கூட இருக்கலாமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லவுமே இங்கே கருணாவுக்கு பீதி கலங்குது. இவன் என்னடா சும்மாவே இருக்க மாட்டான் போல், நம்ம ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இவன் பார்வதி விஷயத்தை எடுத்து எல்லா உண்மையை வெளிக்கொண்டு வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு கருணா. இதனால் என்ன பண்ணுறது தெரியாமல், இங்கே பாரு வெற்றி, மாணிக்கத்தை பற்றி எந்ததுமே நீங்கள் பார்த்துக்கிற வேணாம், அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், வெற்றி நீ மாணிக்க விஷயத்தில் நீ எதுவுமே தலையிட வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கருணா சொல்லும்போது நம்ம ஸ்வேதா, இருக்கட்டுங்க எனக்கு இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு உருப்படியான வேலை பார்க்குறாங்கன்னு தோணுது, அவர் சொல்கிற மாதிரி மாணிக்கத்தை தான் பிடிச்சி விசாரிக்கட்டுமே, கண்டுபிடிக்கட்டும், அவர்கிட்ட என்னென்ன கேட்கணுமா கேட்கட்டும், கண்டிப்பாக என் அக்கா கொலையில் அவனுக்கு சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நான் அவனை உயிரோடையே விடமாட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்வேதா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே கருணாவுக்கு என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற, சொல்லப்போனால் பார்வதியை கொலை பண்ணது நான் தான் தெரிஞ்சா இவன் என்ன பண்ணுவானே தெரியாது, இவன் தேவையில்லாமல் எனக்கு ஏழ்றை இழுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கருணா நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள் இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணா சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வெற்றிக்கு சந்தேகம் வருது.
கர்ணா ஏன் மாணிக்கம் பேச்சை எடுத்தாலே ஒரு டென்ஷன் ஆகுறான். அவன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு மாற்றம் இருக்குது. ஒருவேளை பார்வதி அக்கா கொலையில் இவனுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோ, ஆனால் கர்ணா நம்மக்கிட்ட மறைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு டவுட் வர ஆரம்பிக்க போகுது. இதுக்கான பதில் கண்டிப்பாக மாணிக்கத்துக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனி மாணிக்கத்தை தான் விசாரிக்கணும் அப்படின்னு நம்ம வெற்றி முடிவு பண்ணுறாரு. நம்ம சண்முகம் தியா ஏற்கனவே வயிறு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிவிட்டு திரும்பவும் தன்னோட பொண்ணு வயிறு வலிக்குது சொல்கிறாளேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது தான் அங்கே டாக்டர் செக் பண்ணி உங்கள் பொண்ணுக்கு குடலில் ஒரு அடைப்பு மாதிரி இருக்குது, இதை கண்டிப்பாக இதில் சதை ஏதோ வளர்ந்துருக்கு அப்படின்னு தோணுது. இப்போ அது வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறனால கண்டிப்பாக தியாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. சண்முகமும் தியா ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 10-12 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லவும் சண்முகம் பயப்படுறாரு. 10-12 லட்சத்துக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் தன்னோட பொண்ணு நல்லா இருந்தால் போகுதோ அப்படின்றதுக்காக சரிங்க டாக்டர் கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்கள், நான் அமௌண்ட்டும் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவுமே சரி நீங்கள் மேற்படி அமௌண்ட் ரெடி பண்ண பாருங்கள், நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவுமே சரின்னு கிளம்பிட்டு நம்ம சண்முகம் ட்ரை பண்ணுறாரு. எல்லா இடத்துலையும் பணம் கேட்டும் கிடைக்குமா, இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு வீட்டில் டென்ஷனாகவே இருக்கார். எல்லார் மேலேயும் அந்த ஒரு வருத்தத்தை எப்படி தான் சொல்கிறது, யார்கிட்ட எப்படி கொண்டு வரதுன்னு தெரியாமல் அந்த வருத்தத்தை கோபமாக மற்றவங்ககிட்ட காமிக்கும்போது நம்ம அபிநயாவும் என்னன்னா உனக்கு பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இருக்க, உன் முகமே வாட்டமாக இருக்க அப்படின்னு அபிநயா கேட்கும்போது சண்முகமும் தியாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்ல போகும்போது வாயை முடிக்கிறாரு. ஏன்னா தியாவோட உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக நம்ம தங்கச்சி இருக்கிற கஷ்டத்துலையும் இதையும் போட்டு ரொம்பவே வேதனைப்பட போகிறா, இதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கிட்ட சொல்லாமல் இருந்துறாரு. நம்ம வெற்றியை எப்பவும் போல் சுடர ஸ்கூல் கொண்டு போய் விடும்போது தியாவுக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துறாங்க. இதை பார்த்த வெற்றி தியாவை தூக்கி ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே செக் பண்ணி டாக்டரும் சொல்லிடுறாங்க தியாவுக்கு சிவியராக குடலில் பிரச்சனை இருக்குது, அதனால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி இது எப்படி இருந்தாவது வீட்டில் தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நம்ம வெற்றி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சரளா ரொம்பவே பயப்படுறாங்க. தன்னோட பொண்ணுக்கு முடியாமல் போகுது அப்படின்னும் போது ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லும்போது சரளா ரொம்பவே பயப்பட்டு அழுகுறாங்க. அப்போ தான் நம்ம வெற்றி அக்கா அழாதீங்க அக்கா, கண்டிப்பாக நம்ம தியாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக சரியாகிரும் அப்படின்னு சொல்லும்போது தம்பி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்கும்போது வெற்றியும் இல்லைக்கா 10-12 லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஐயோ அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. பாவம் சண்முகமும் பதில் பேச முடியாமல் எல்லா உண்மையும் உடச்சி சொல்லிட்டானே, இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இனி என்ன பண்ண போகிறோம், நம்ம பொண்ணுக்கு இருக்க ரொம்பவே முடியாமல் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்திலே நிற்கிறாரு சண்முகம். அப்போ தான் அக்கா நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நான் பணம் ரெடி பண்ணி கொடுக்குறேன், தியாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அபிநயா இதை கேட்டதுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் எதுக்கு நம்ம அண்ணன் பொண்ணுக்கு பணம் கொடுக்கணும், இவன் யார், இவனோட உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினச்சாலும் இவன் தானாக வந்து செய்கிறேன்னு சொல்கிறான். இதனால் நம்ம குடும்பத்தோட ஒட்டிக்கிட்டு திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நம்ம அபிநயா அண்ணே அவரெல்லாம் காசு கொடுக்க வேணாம், நானே காசு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், தியாவுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரளா என்ன சொல்கிற, நீ எப்படி காசு கொண்டு வருவ அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு நான் உங்களுக்கு இந்நேரம் காசு கையில் கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம அபிநயம் சொல்லும்போது தான் இதை கேட்டதுமே நம்ம சரளாவுக்கு கோவம் வருது. எதை வச்சு சொல்கிற அபி, எந்த நம்பிக்கையில் உனக்காக என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் செய்ய வேண்டிய ஆப்ரேஷனும் செய்யாமல் காத்துட்ருக்க சொல்கிறியா, அதுவே வெற்றி தம்பி தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, நான் வாங்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை அத்தன்ற கடமைக்கு நானும் என்னோட அண்ணன் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையில் நான் இதுவும் ஒன்றா எடுத்துக்கிறேன், அதனால் ஒரே ஒரு நாள் மட்டும் கொடுங்க, நாளைக்கு இந்நேரத்தில் உங்கள் கையில் காசு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம அபிநயா சொல்லும்போது வேறு வழியே இல்லாமல் உனக்கு ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ளே நீ காசு கொண்டு வந்து கொடுக்கலனா நான் வெற்றி தம்பிகிட்ட தான் காசு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரளா சொன்னதுமே சரி நம்ம போய் வைராக்கியமாக போய் யார்கிட்ட காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா தேட போகிறாங்க. அபி எல்லா இடத்துலையும் நம்ம வெற்றியை உதாசீனப்படுத்தும் போதும் பொறுத்து போனாங்க. ஆனால் ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம இவ்வளோ தூரத்துக்கு வைராக்கியமாக வீம்பு பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வெற்றியும் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி கண்டிப்பாக அபிநயாவால் காசு ரெடி பண்ணி கொடுக்க முடியுதோ முடியலையோ நம்ம பங்குக்கு காசை ரெடி பண்ணுவோம், கண்டிப்பாக அபிநயாவால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி என்ன பண்ண போகிறான்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறாரு. அந்த இடத்துல நம்ம வெற்றி எப்பவும் போல் லாரி டிரைவராக வண்டி ஓட்டி சம்பாதிச்சு கண்டிப்பாக இதை நான் கடன் அடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெற்றி கொண்டு வர போகிறாரு. நம்ம வெற்றி லாரி ஓட்டி சம்பாதிக்கிறத பார்க்க போகிறாங்க நம்ம அபிநயா.
ஏன் இவன் கண்ணா கிட்ட கேட்டாலே காசு கையில் கொடுத்துருவானே, இவன் ஏன் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயம் யோசிக்கிறாங்க. வெற்றி ஒரு வேளை மாறிட்டானோ, சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வர்றதுக்கு காரணம் ஒன்று நம்ம பொண்ணு சுடராக இருக்கணும். இன்னொரு விஷயம், யாருக்கு உதவி செய்யணும்னா அது நம்ம சுய சம்பாத்தியத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா கொஞ்சம் குழம்பி போய் இருக்க போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் வெற்றி எவ்வளோதான் கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து வச்சாலும் அது அபிநயா குடும்பத்துக்காக தான். தான் பண்ண தப்புக்கும் பாவத்துக்கும் பிராய்ச்சித்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வெற்றி காசை ரெடி பண்ணி அபிநயாவுக்காக கொடுத்து உதவுற மாதிரி செய்ய போகிறாரு. இதனால் அபிநயாவுக்கு இனி வெற்றி மேலே நம்பிக்கை வரப்போதா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.